ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சண்டே விலாக் தான். இன்னைக்கு நம்ம சூப்பரான சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் கிரேவி, முட்டை அவிச்ச முட்டை இதுதான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நான் சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கிரேவிக்கு கொஞ்சம் தனியாக வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீல வாக்கில் வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணிக்கு. இப்போ வந்து இதை ஒரு கடாய், ஒரு குக்கர் மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். ஆனால் விசில் போட மாட்டேன், தட்டு போட்டு மூடி டம் போட்டு தான் வேக வைக்க போகிறேன். இதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். 2 சைடு கடகடன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. இது வறுத்துட்டே இருக்கிறதுக்குள்ள நம்ம அரைச்சி ஊற்ற வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் ஒரு 4 to 5 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வரட்டும். பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது கிரேவிக்கு. இப்போ இது வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வறுக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே வந்து மசாலா வந்து அரைச்சிக்க போகிறேன். அது வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம். என்னென்ன சேர்த்தோன்றதை பார்த்துக்கலாம். கிரேவிக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து அடியில் வந்து புதினா, கொத்தமல்லி ஒரு கட்டு சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகா, ஒரு 4 to 5 தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே அரைச்சிக்க போகிறோம். அதாவது என்னென்னா புதினா, கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பேஸ்ட்டாக இருந்ததுனால நான் பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு இருந்தது அப்படின்னா கட் பண்ணி இஞ்சி வந்து தோல் சீவி எடுத்துக்கோங்க. பூண்டு தோல் சீவி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துட்டு அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இது நல்லா வதங்கிட்டே இருக்குது. நம்ம அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ அந்த தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி கொண்டு வந்தது இந்த அளவுக்கு நமக்கு ரெடியாக இருக்குது. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ இது வந்து நல்லா பொன் வறுவலாக வறுந்து வரணும். அதுதான் பிரியாணிக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது அந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளை கேட்டிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்து ஊருக்கு போனீங்களே, திருச்செந்தூர் கோயிலெலாம் போயிட்டு நீங்கள் இதெல்லாம் போட்டதெல்லாம் பார்த்தேன், மொட்டை போட்டிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆமாம், நான் மொட்டை போட்டிருந்தேன். எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கும்போது நான் மொட்டை போட்டு அங்கே வந்து ஒரு வேண்டுதல் இருந்தது. அது ரொம்ப நாள் வேண்டுதல் போகணுன்ட்டு அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு போகலைனாலும் நாங்கள் மார்ச் மாதம் போகிறதா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் இடையில வந்து பிப்ரவரி மாதமே எங்கள் வீட்டுக்காரோட சித்தி பையன் கல்யாணம் வச்சதுனால அங்கே கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே அங்கே ஊர்லேருந்து பக்கம்ன்றதுனால நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அந்த வேண்டுதல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அப்படியே திருச்செந்தூர் போனதே இல்லை நான் இது வரைக்கும். இதான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தோம். இன்னும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகல, நான் அவர் மட்டும்தான் திருச்செந்தூர் போக முடிஞ்சுது. பிள்ளைங்களுக்கு வந்து இங்கே ஆஃபீஸ் வந்து திரும்பி வர வேண்டியதாகிடுச்சு, அதனால வந்துட்டாங்க. குலதெய்வ கோயிலுக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்போ வந்து அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எப்படி பயம் இல்லாமல் மொட்டை போட்டிங்க, எனக்கும் வந்து மொட்டை போடுற வேண்டுதல் இருக்குது, அது வந்து எனக்கு எப்படின்னு வீடியோ எனக்கு போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் மொட்டை போடும்போது வீடியோ எடுக்கலை. அதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் கேட்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போட்டிருந்துருப்பேன். அதை வந்து எனக்கு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கல, அதனால் போட முடியல, சாரி. அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸாவது சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நான் வந்து எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம நினைக்கும் போதே மனசில் ஒரு வேண்டுதல் வைக்கும் போதே நம்ம சாமியை நினச்சி அந்த வேண்டுதல் வைக்கிறது தானே. போனேன், சாமியை நினச்சி உட்காந்தோம், மொட்டை போட்டோம், நல்லா திருப்தியாக சாமியை பார்த்தோம், எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது, வந்துட்டோம். இது வந்து ஏன் பயப்படணும், எதுக்காக பயப்படணும், கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம வளரக்கூடிய ஒரு விஷயம்தான். முடின்றது வந்து கொஞ்சம் நல்லா சரசரன்னு வளர்ந்துடும். நாட்கள் வந்து சீக்கிரமாக வேகமாக போயிட்டுருக்கு இந்த டைமில். அந்த வேகமாக போகக்கூடிய நாட்களில் சீக்கிரமாக நமக்கு வளர்ந்தும் வந்துடும். அதனால் வந்து முடி கொடுக்க ஏன் பயப்படணும். நம்ம வேண்டுதல் வைக்கிறதுக்கு முன்னாடியே அதை யோசிச்சுட்டு வேண்டுதல் வைக்கணும். அப்படி வச்சுட்டா அதை பற்றி யோசிக்கக்கூடாது. திரும்பி போகணும்னு நினச்சிட்டா போயிட்டு டக்குன்னு வந்து அந்த வேண்டுதலை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அவங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் சாமியை மட்டும் நினச்சிட்டு உட்காருங்க. எதை பற்றியும் யாரை பற்றியும் யார் என்ன சொல்லுவாங்க எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். கிண்டல் பண்ணுறவங்க சாமிக்காக கிண்டல் பண்ண மாட்டாங்க. அப்படியே கிண்டல் பண்ணாலும் நம்ம வீட்டாளுங்க தானே, சரின்னு சிரிச்சுட்டு போயிடுங்க. அடுத்த வாட்டி எதுவுமே அதை பற்றி இது பண்ண மாட்டாங்க.
அதனால் நம்ம வேண்டுதல் வச்சுட்டோம்னா எதை பற்றியும் யோசிக்காமல் தைரியமாக போய் மொட்டை கொடுத்துட்டு வாங்க. அது எல்லாரும் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. ஒரு சப்ஸ்கிரைபர் என்னை கேட்டதுனால இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது பார்த்தீங்களா கரெக்டான ஸ்டேஜில் நமக்கு சூப்பராக வறுந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து லைட்டாக பொன்வரவில் வறுந்துருக்கு. அதை ஸ்லோலியே வச்சு வறுத்துருந்தேன், அதனால் அந்த கலரில் இருக்குது. இது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு வறுத்துருந்தேன், ஃபுல் ஃப்ளேம் வச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த இது வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கிரேவிக்கு வந்து ஒரு 2 கரண்டி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி இது எல்லாமே வந்து ஃப்ளேவராக நல்லாயிருக்கும், அதுக்காக இந்த தொக்குக்கு வந்து இதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சத்தை வந்து இந்த பிரியாணிக்காக வதக்கி வச்சுருந்ததெல்லாம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. அந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அரிஞ்சு போட்டே செஞ்சுக்கலாம். ஆனால் நான் வந்து இதில் வந்து எந்த ஒரு திப்பியும் இருக்காது. நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் தக்காளி இதெல்லாமே பிள்ளைங்க வந்து புதினா கொத்தமல்லி எல்லாம் கூட எடுத்து வைப்பாங்க. இது எதுவுமே வந்து எடுத்து வைக்க வேண்டிய வாய்ப்பே இருக்காது. பட்டை லவங்கம் கூட நம்ம வந்து மசாலாவாக தான் சேர்க்குறோம். அதனால வந்து நம்ம எலும்பு மட்டும்தான் இந்த பிரியாணியில் வந்து மிஞ்சும். அதனால இந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய மெத்தட் இது. இது நல்லா பச்சை வாசனை போக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வதக்கிட்ட பிறகு நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த நம்ம ஊற்றின அந்த தண்ணி, கலந்து ஊற்றின அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி எண்ணெய் மிதந்து வந்திருக்கு பாருங்க. இதுதான் நமக்கு கரெக்டான பதம். அதே மாதிரி இதுலேயும் எண்ணெய் மிதந்து வந்த பிறகு நம்ம வந்து சிக்கன் வந்து சேர்த்துருக்கோம். சிக்கனில் இருக்க அந்த எலும்பு, தோல் இதெல்லாம் இருக்கும்ல, ஈரல் அந்த மாதிரி பகுதியெல்லாம் நான் எப்போவுமே கிரேவியில் சேர்த்துருவேன். சிக்கன்லாம் வந்து நான் பிரியாணியில் சேர்த்துருவேன். கொஞ்சமாக தான் செய்வேன், ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சுட்டாவே சைட் டிஷ் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நைட் டிஃபன் தான் ஆகும் அப்படின்றதுனால லைட்டாக நான் வந்து கொஞ்சமாக வந்து செஞ்சுக்கிட்டேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருந்த இந்த சிக்கனை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இந்த எண்ணெய், இந்த மசாலாவோட இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு காரம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வெந்துட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா, உப்பு காரம்லாம் நம்ம சேர்க்கல இல்லை, அது வந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு காரம் சேர்த்துக்குங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சின்ன ஸ்பூனுன்றதுனால ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 1.25 ஸ்பூன் நிறைய சேர்த்துக்கலாம். ஹோம்மேடு கரம் மசாலா தான் இது. அதுக்கப்புறம் கல்லுப்பு, அது வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதெல்லாம் நம்ம தண்ணியை விட்டு நல்லா கலந்து கொடுத்த பிறகு நம்ம உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு காரம் தேவைப்பட்டால் நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கரெக்டாக வந்து சேர்த்தாச்சு. அதே மாதிரி கிரேவிக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, இப்போ இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சும்மா லைட்டாக சேர்த்துக்குங்க, 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம அரைச்சி ஊற்றின தண்ணியெல்லாம் நம்ம சேர்த்து தான் இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸை எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ தண்ணியை நல்லா இருத்தாச்சு விட்டா. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி, 4 கப் அளவு தண்ணி. நான் எதில் அரிசி அளந்தோமோ அதுலேயே கரெக்டாக அளந்துக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 4 கப் அளவு தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். வந்த பிறகு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்க சமயத்தில் நான் வந்து ஒரு 1/2 பாக்கெட் அளவு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இன்னும் நல்லா தளத்தலன்னு கொதிச்சு வந்தோடனே அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தளத்தலன்னு கொதிச்சிருக்கு. இதில் வந்து நான்
நல்லா 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவு நல்லா கொதிச்ச பிறகு போடுங்க. அப்பதான் நல்லா வந்து அரிசி நமக்கு நீளமா நல்லா கிடைக்கும். எல்லா அரிசியும் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரே வாட்டி அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடணும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே டம்ல இருக்கணும். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அந்த தண்ணி வற்றின பிறகு ஸ்லோ ஆக்கிட்டு டம் போட்டுடலாம். அதேமாரி சிக்கன் கிரேவியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதேமாரி இது வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம். டம் போடுற ப்ராசஸ்ஸு. ஒரு தோசைக்கல், பழைய தோசைக்கல் எதனா இருந்தால் எடுத்து வச்சுட்டு ஸ்லோவில் வச்சுட்டு தண்ணி வற்றின பிறகு எடுத்து வச்சு போடுறது. அது மாதிரி போட்டுட்டு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ இது நல்லா சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்கு. ஒரு 1/4 மணி நேரம் டம்மில் வச்சுருந்தேன். டம் ப்ராசஸ் வந்து இதுதான். தோசைக்கல், பழைய தோசைக்கல் இருக்கும், அதை வந்து வச்சுட்டு ஸ்லோவில் வச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்லோவில் வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருணும். நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கிரேவியும் பார்த்தீங்கன்னு வைங்க சூப்பராக ரெடியாக இருக்கும். நீங்கள் தண்ணியாக வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கிரேவியாக வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதுலேயே முட்டையை வச்சு சேர்த்தாச்சு. தயிர் பச்சடி வேணும்னா தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு இது இன்னைக்கு சண்டே விலாக் இதுதான். உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்க அப்படின்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.